ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியோட மார்க்கெட் அனலிஸ் வீடியோ. அதாவது நிஃப்டியோட ரேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டி வந்து எங்கே வந்து பை ஆகலாம், எங்கே வந்து செல் ஆகலாம், அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுப்பு அனைத்துக்கும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட பையிங் அண்டு செல்லிங் ஏரியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்து டே கேண்டில் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நிஃப்டி எங்கே வந்து பை ஆகலாம், எங்கே வந்து செல் ஆகலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து லாங் டர்ம் வியூ மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டூல் வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதாவது 75 இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படிங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்கிட்டு இண்டிகேட்டில் போய் இஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வந்து லென்த்தில் போய் இங்கே 9 தான் இருக்கும். நம்ம வந்து அதை 75 மாற்றுறோம். ஏன்னா நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது தான் ஈஸியாக மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியும் ஒரு லாங் டர்ம் வியூக்கு. ஓகேவா? இப்போ ஒரு 75 வச்சுக்கணும். அப்போனா க்ளோஸ் ஓகே பண்ணிங்க. அப்போனா 75 இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு எப்படி மார்க்கெட் பாருங்கள். மார்க்கெட் எங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து வாங்க இந்த லைன் வந்து 75 மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? நம்ம பார்க்குங்க, அழகாக மார்க்கெட் வந்து இந்த 75 மூவிங் ஆவரேஜில் நல்ல ஒரு கன்சாலிடேட் அங்கே அடைச்சிட்டு கீழே அழகாக கீழே இறங்கிட்டாங்க. அழகாக கீழே இறங்கிட்டு மறுபடியும் பாருங்கள், அங்கேருந்து இறங்குனவே நல்ல புல்பேக் எடுத்து மேலே போய்ட்டு கரெக்டாக பாருங்கள் அந்த மறுபடியும் இந்த 75 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிட்டா பாருங்கள். கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் மேலே பவுன்ஸ் பேக்கி மறுபடியும் அதே இந்த 75 இஎம்ஐ டச் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் மேலே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து மறுபடியும் இந்த 75 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 24,213 இந்த 24,213 இந்த மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 100 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 24,200க்கு மேலே இருந்தால் அங்கே செல்லிங் ஏரியா. இப்போ மார்க்கெட் வந்து 24,200க்கு மேலே அங்கே டச் பண்ணி இங்கே கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது பை ஆகணும்னா ஏற்கனவே ப்ரீவியஸான இந்த 75 வச்சுக்கோங்க. இந்த 75ஓட இஎம்ஐ வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். அதாவது இதுக்கு மேலே 24,600க்கு மேலே நம்ம ட்ரேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா? அப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த 24,200 சம்திங்கில் மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மேலே போச்சுன்னா கூட